இது மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோவின் அந்த நாடாளுமன்ற பணி நாளையுடன் நிறைவடைகிறது. 50 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் 1978ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை 4 முறை மாநிலங்களவை எம்பி, 2 முறை மக்களவை எம்பி என்ற முறையில் தமிழகத்தின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்ற எத்தனையோ எம்பிக்களில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தமிழகத்தின் தமிழ்நாட்டின் குரலாக ஒலித்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் வைகோ. அவரது பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை மக்களவை எம்பியாகவும் பணிபுரிந்த வைகோ 1978ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது ஆற்றிய அந்த கன்னி பேச்சில் இந்தியா எனது தாய்நாடாக இருக்க வேண்டும் என்றால் எனது தமிழ் மொழி எனது தாய்மொழியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அது எனது தாய்நாடு என்று தனது கன்னி பேச்சிலேயே முழக்கமிட்டவர் வைகோ. அதன் பின்னர் ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் போது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எங்கே செல்கிறீர்கள் எனது கேள்விக்கு பதில் கூறிவிட்டு செல்லுங்கள் என்று நாட்டின் தென்கோடி முனையிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அது வைகோவின் குரல். அதே போல முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலும் தமிழகத்தின் குரலாக எப்போதும் 50 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருந்த வைகோவின் குரல் இன்றோடு நிறைவடைகிறது. இன்று அவரது கடைசி நாளான இன்றும் தமிழக மீனவர்கள் கடலில் தாக்கப்படுவது தொடர்பாக இன்று மாநிலங்களவையில் அவரது குரல் ஆவேசமாக ஒலித்த அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். அவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, அதன் பின்னர் மொரார்ஜி தேசாயின் முன் ஹிந்தியில் எழுதிய போல கடிதங்களை விசிறி எறிந்து இந்த இந்தி மொழியில் உள்ள கடிதங்களை இந்த எம்பிக்களுக்கு என்ன பயன், அந்தந்த மாநில மொழிகளில் கடிதங்கள் பதில்கள் இருக்க வேண்டும் என்று தமிழர்களின் குரலாக ஒலித்தவர் வைகோ. அவரது 50 ஆண்டுகால அரசியல் முடிவில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தமிழகத்தின் குரலாக நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஒலித்த மிக முக்கியமான குரல்களில் ஒன்றாக வைகோவின் குரல். திருநெல்வேலி அருகே கலிங்கப்பட்டியில் ஊராட்சி தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய குருவிகுளம் ஒன்றிய சேர்மனாக, சட்டமன்ற உறுப்பினராக மற்றும் மக்களவை எம்பியாக, மாநிலங்களவை எம்பியாக வைகோவின் பணி பல ஆண்டு காலம் என்றென்றும் தமிழக மக்களின் நினைவில் இருக்கும். 81 வயதான வைகோவின் நாடாளுமன்றத்தில் இன்று அவரது கடைசி நாளுக்கு முந்தைய உரையும் தமிழக மீனவர்களின் நலம் சார்ந்து இருந்து நிறைவடைந்திருக்கிறது. இந்திரா காந்தி முதல் இன்று பிரதமர் நரேந்திர மோடி வரை அவர் கேள்வி கேட்காத பிரதமர்களே இல்லை எனும் அளவுக்கு அவர் தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் அவர் கட்சி சார்பற்ற முறையிலும் தமிழர்களின் உரிமை குரலாக அங்கு முழங்கிக் கொண்டிருந்தார். அந்த 50 ஆண்டு கால நாடாளுமன்றத்தில் வைகோவின் குரல் நாளையுடன் அந்த குரல் ஒலிப்பது நிறுத்தப்படுகிறது என்றே கூறலாம். ஏனென்றால் 81 வயதான வைகோ இனிமேலும் நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்த நிலையில் அவருக்கு நாளை பிரியா விடை கொடுக்கப்படுகிறது. நாளை வைகோ மாநிலங்களவையிலிருந்து அவரது பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி அவர் வைகோவின் 50 ஆண்டு கால நாடாளுமன்ற பணி நிறைவடைகிறது. அந்த 50 ஆண்டுகளாக ஒலித்த அந்த குரல் மதிமுகவின் சார்பிலோ அல்லது மற்ற கட்சிகளின் சார்போ அவருக்கு இணையாக மீண்டும் ஒலிக்குமா இன்னொருவரின் குரல் என்பதே தமிழக மக்களின் ஏக்கமாக இன்றும் இருக்கிறது. Dr. Syed Nasir Hussain not there. I take up only listed business. Sri Vaiko, Dr. John Pritash ji, please. Dr. John Pritash ji, please help your chairman, sir. Yes, please. Help him, please. I am so thankful to you for giving me this opportunity. Yes, you speak. To raise the issue of Tamil Nadu fishermen. Only that will go on record, sir. Only that will go on record. Sir, unfortunately, instances of arrest of Tamil fishermen and attack on them by Sri Lankan Navy have increased year by year since the start of 2025. The arrests have totaled 150 fishermen with 20 boats confiscated. The situation has created significant financial hardship for fishing families who often face substantial fines to secure their relatives' release. Recently, 6 Indian fishermen, Tamil fishermen, were apprehended by Sri Lankan Navy on 13th July
25 and their motorized fishing boats seized. Sri Lankan Navy continued its acts of infringement upon the traditional rights of our own fishermen in the Falk Bay, which is a challenge to the Union of India. The frequent arrests and seizure of boats had shattered the livelihood of many fishermen. I would urge upon the Union government to take urgent steps to secure the early release of all the fishermen and their boats unconditionally. There is a pressing need for a comprehensive solution to prevent future arrests and protect the fishing community's rights. The recurring detentions have not only created immediate hardship but also threatened the long-term sustainability of fishing operations in the region. Sir, the government should put diplomatic pressure on the Sri Lankan government for giving compensation and solace to the next of kin of those who are shot dead and boats damaged by the Sri Lankan Navy in the last 10 years. They should hold a high-level talk to find a permanent solution to this non-stop harassment by the Sri Lankan Navy. The Kachathib agreement should be reconsidered and that should be withdrawn by the government of India. Thank you, sir. Please go back to your seats. Please go back to your seats. Please.